மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகள் மற்றும் பலன்கள். முதல் கால பூஜை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. அபிஷேகம் பால் பஞ்சகவ்யம், பூக்கள் வில்வம் மற்றும் தாமரை மலர்கள், நெய்வேத்தியம் சக்கர பொங்கல் பழங்கள். பலன்: நம்முடைய கடந்த கால பாவங்கள் நீங்கும். பாராயணம் ரிக்வேதம். இரண்டாம் கால பூஜை இரவு 9 to 12 மணி வரை. மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம். அபிஷேகம் இளநீர் பஞ்சாமிர்தம், பூக்கள் துளசி மற்றும் வில்வம், நெய்வேத்தியம் பருப்பு பாயசம் கற்கண்டு சாதம். பலன்கள்: செல்வ பெருகும், குடும்பத்தில் அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் உண்டாகும். பாராயணம் யஜுர்வேதம். மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12 to 3 மணி வரை. அம்பாள் வழிபட்ட நேரம். லிங்கோத்பவ காலம். அபிஷேகம் தேன் மற்றும் பழச்சாறுகள், நெய்வேத்தியம் எள் சாதம் அல்லது எள் பலகாரம், பூக்கள் மல்லிகை தும்பை தாழம்பூ. பலன்: தீய சக்தி அகலும், நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும். பாராயணம் சாமவேதம். நான்காம் கால பூஜை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட நேரம். அபிஷேகம் கரும்பு சாறு மற்றும் பன்னீர், பூக்கள் அல்லி சாமந்தி நந்தியாவட்டை, நெய்வேத்தியம் சுத்தமான அன்னம், அதில் ஒரு சொட்டு நெய் விட வேண்டும். பலன்கள்: காரிய தடைகள் நீங்கும், முக்தி மற்றும் மன அமைதி கிடைக்கும். பாராயணம் அதர்வண வேதம். ஒவ்வொரு கால பூஜையின் போதும் அந்தந்த அபிஷேக பொருட்களுடன் சிவனை வில்வத்தால் அர்ச்சித்து சிவமந்திரங்களை உச்சரித்து வழிபட வேண்டும். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.